இருங்க, ப்ரே பண்ணுங்க. டாக்டர் வெளியே வர சுருக வெளியே வரேன். எல்லாத்துக்கும் நல்ல நாள், பத்திரமா சந்தோஷமா இருங்க. கணேஷ், மிஸ்டர் கணேஷ், அப்ப ஷாம் சொல்லி அவங்க நல்ல ஆள் தான், இப்படி ஆகும், இப்ப கொஞ்சம் இருங்க, பொறுமையா இவங்க வெளியே வரும் அதை கேட்டுக்கொண்டு வந்து உங்களுக்கு சொல்ல இல்லையா அவங்க? டாக்டருக்கு வந்து இந்த புனை நீக்கப்பட்டிருக்கு. புனை வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க வைக்க மாட்டீங்களா புனை? வைக்கிறதுக்கு ரெடியான்னு சொன்னா கொள்கை மாறாம இருக்கும். நாங்கள் ஒரு டாக்டரோட வந்து என்னோட நாங்கள் வந்து என்னன்னா நீங்க டாக்டருக்கு புனை வைக்கல அக்கறையிலான கேக்குறீங்க. நீங்க அவரோட உள்ள அவர் மேல உள்ள அக்கறை விருப்பத்திலான கேக்குறீங்க. நாங்கள் அந்த கலைக்கிறக்கூடிய இதுக்கு இல்ல இப்ப ஒருதான் ஜெயிலுக்கு இருக்கிறான்டா, நான் எதிரியாண்டா அவனை விட்டுருவோம். அவனை பிடிக்கல, அவன கொள்கையில முரண்பாடு இருக்குன்னு சொன்னா, அல்லது அவனை பிடிக்கலன்னு சொன்னா அவன் இப்படித்தான் இருப்பான்னு நான் எனக்கு அவனை பற்றி அக்கறை இல்லை, நான் அவனை விட்டுருவோம். ஏன்னா மாறி மருந்தி கதைக்கிறான்னு பிடிக்கல அப்படின்னு சொன்னா விட்டுருலாம். என்ன கதைக்க கூடாது, அந்த நபரை பற்றி நான் கதைக்க கூடாது. அது இயல்பான உண்டு. இப்ப இல்ல அந்த மனுஷன் நல்ல மனுஷன், இல்ல அந்த மனுஷன் சொல்றவங்களுக்கு சரி, உண்மையில அந்த மனுஷன் அப்பாவி மனுஷன், உண்மையில மக்களுக்கு வேண்டிய ஒரு மனுஷன், அவர் எடுக்கிற அரசியல் நல்ல ஒரு அரசியல், உண்மையா அவருக்கு எதையாவது செய்யணும்னு செய்யறவன் தான் அவர் அக்கறை வச்சு என்ன செய்வான், அவருக்கு புனை வைக்கணும்னு சொல்லுவான். அந்த புனைக்கதையை எடுக்கிறதே அப்படியான ஆக்களை தான் இருக்கும். இப்ப நீங்க எந்த வகை வந்து டாக்டரோட வந்து முதல் வந்து பயணம் செய்து டாக்டர் ஒரு பேஸ்புக்ல வெளியிட்டாரு. அதுல உடனடியாக முதல்ல பயணிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க பயணிச்சீங்க தானே அவரோட? இல்ல நாங்கள் பயணிக்கிறதுல இல்ல, நாங்க பயணிக்கிறோன்றது இல்ல. அந்த டாக்டருக்கு புனை நீக்கி இருக்குது. அவர் ஏன் இப்படி அப்ப நீங்க புனை வைக்க ரெடி ஆறீங்க? அப்ப நாங்க புனை வைக்க ரெடி. ஆனால் அந்த டாக்டர் வந்து எப்படியும் வந்து ஒரே நிலப்பாடோட இருப்பாருன்னா அவர் என்ன நிலப்பாட்டோட இருக்கணும்? ஒரே ஒரு கொள்கையோட இருக்கணும் ஐயா. என்ன கொள்கையோட இருக்கணும்? என்ன கொள்கை இருக்கும்? டாக்டர் சொன்னா அந்த டாக்டர் கொள்கையோட இருக்கணும். அவருக்கு கொஞ்சம் காலம் கொஞ்சம் இருக்கு, வேலை செய்யற காலம். டாக்டர் என்ன செய்யணும் ஐயா? டாக்டர் வந்து என்ன கொள்கை செய்கிறது? டாக்டர் இந்த வேலை இல்லை. டாக்டர் என்ன வேலை? உங்களோட வேலை என்ன? எந்த வேலை வந்து ஐயா நான் வந்து இதுல வந்து சைனர் குப்பியான போட்டு எந்த வேலை உங்களோட பேர் உங்களோட கொள்கை என்ன? தள்ளி வச்சுக்கிறீங்க. நாங்கள் சட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். என்னன்னா அப்படியா? சட்டம் இயங்கி கொண்டிருக்க புனை வைக்கிறேன்னா போய் புனைய வச்சு வெளியிடுங்க. அவரை பிடிக்கிறேன்னா அப்படியே இருக்க கொடுங்க. அதுக்கு வச்சு உள்ளுக்க கொண்டு போட்டா வில்லங்க ஒன்று நீ ஒழுங்கா இருக்கப்படாது, அல்ல நீங்களும் ஒழுங்கா இருக்கப்படாதுங்க. நீயா இருக்க போறியா நீங்களா இருக்க போறீங்கன்னா நீங்கள முடிவு இருக்குங்க. நீ ஏண்டா அந்த சொல்ல பயன்படுத்த ஒரு மேல சொல்றவன் தான் நீ என்று சொல்லுவான். நீங்களா பன்மேல சொல்றோம். பன்மேல சொல்றோம்னா பக்குவப்பட்டவர்களா இருக்கும். இப்ப நீயா இருக்க போறீங்களா நீங்களா இருக்க போறீங்களா? இதான் கேள்வி. இல்ல நான் கேட்டுக்கொண்டு இருந்துட்டு எல்லாம் நான் இன்ஃபார்ம் பண்ணறேன். நீங்க என்ன கதைக்கு வேணும் எல்லாம் சொல்லுங்க. என்ன கேக்குங்க அண்ணா, சொல்லுங்க பேசுங்க. நல்ல நாள், பத்திரமா சந்தோஷமா இருங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுங்க. இப்ப நாங்களுக்கு ஒரு புலம்பியர்ல இருக்கிற நிறைய மக்கள் வந்து எங்க தமிழ் அரசியல்வாதிகள் சொல்லிக்கிறோம்னா இந்த ஆட்சி போயிடும், இவர் கடனை கட்ட மாட்டாருண்டு. இங்க நிறைய கட்டமைப்பு அந்த கடனை கொடுக்க நிறைய ஜனாதிபதி நிதிக்கு. நீங்கள் எங்களுக்கு டாக்டருக்கு ஆதரவா ஏதாவது செய்வீங்களா இருந்தால் கூட வந்து சேரும். அதே மாதிரிப்படுத்துங்க. கடனை அடைக்கிறதுக்கு கடனை அடைக்கிறதுக்கான நிதியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க் யூ வெரி மச். ஓகே, சந்தோஷமா இருங்க. ப்ரே பண்ணுங்க. சுருக வெளியே வராட்டி போட்டி இல்ல தம்பி. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓட் கொடுத்தேன் எந்த பக்கத்துக்கு போகும் தானே, அப்பதான் என்ன இருக்கு
நடக்குமேன்னு பாக்கேரும். ஐயோ சாமி. இல்ல என்னன்னாக்கா அப்படி இல்லக்கா நான் என்ன ஜோக் என்னன்னாக்கா நீங்க தேங்க்யூ சோ மச் யூ ஆர் ஏகேடி பார்ட்டி இந்த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் வித் கமிங் வித் அவர் டிக்டாக் இது குழுல வந்து பேசுறது ரொம்ப தேங்க்யூ சோ மச். யூ ஆர் ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள். சோ தட்ஸ் வை வி ரைட் propaganda. நாங்க என்ன propaganda பண்றோம் என்னன்னா ஏகேடிக்கு ஓட் போடு. பட் சம்டைம் இந்த எங்கட மனசுல உள்ள கவலை எப்படி கவலை என்னன்னா எங்கட அழுகிறது ஏன் அப்படின்னா நம்ம டாக்டர் இப்ப உள்ளுக்கு போட்டாரு நமக்காக டிஎன்ஏ பார்ட்டி. ஐ ஹேட் சுமந்திரன், ஐ ஹேட் சாணக்கியன், ஐ ஹேட் செல்வ மணிகள்நாதன், ஐ ஹேட் நிர்மலநாதன், நிர்மலநாதன் ஆல் தமிழ் but more than I hate செல்வரசா கயேந்திரன். சொல்லுங்க பீப்புள் டிஎன்ஏ எங்களை பிடிக்கிறேன்னு சொல்லுங்க. தமிழ் எம்பிய பிடிக்காதக்கெல்லாம் ஏசன் சொல்லு. பிடிச்சவனெல்லாம் பிடிக்காதவெல்லாம் நோ ஓடு பிடிச்சவெல்லாம் ஏசன் போடு. தமிழ் கட்சியில எங்களை பிடிக்காதவங்க நோ ஓடு போடு. இந்த பாருங்க வெள்ள வேட்டிக்காரா பிடிக்காதவெல்லாம் நோ ஓடு போடு. வெள்ள வேட்டிக்காரா நோ ஓடு போடு. பிடிச்சவனெல்லாம் ஏசன் போடு. பிடிக்காதவன் நோ ஓடு போடு. பிடிக்காத ஹேட் பீப்புள் போடு நோ. லைக் பீப்புள் போடு எஸ். பிடிக்காதவன்லாம் நோ ஓடு போடு. பிடிச்சவன்லாம் ஏசன் போடு. பாருங்க தமிழ் பீப்புள் தமிழ் அரசியல் கட்சி நமக்கு வேணாம். அவரை கரப்ஷன் பீப்புள் வேணாம் சொன்னா நோ ஓடு போடு. பிடிச்சவன்லாம் ஏசன் போடு. அக்கா பாருங்க அது மட்டும் நீங்க பாருங்க. ஓ எல்லாம் விளங்குது. அது மட்டும் இல்ல அன்னைக்கு நீங்க தான் வந்து யாரு கணேஷ் மிஸ்டர் கணேஷ் அப்ப ஷாம் சொல்லி அவங்க நல்ல ஆள் தான் இப்படி ஆகும். இப்ப கொஞ்சம் இருங்க பொறுமையா இவங்க வெளியே வரும். அதை கேட்டுக்கொண்டு வந்தோம். சொல்ல எங்களுக்கு கணேஷ் டாக்டர் வந்து சொல்லிருக்கு ஒரிஜினல் எல்டிடி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கர் ஹையர் ஆப்ஸ் எல்டிடி மெம்பர்ஸ். நீங்க கணேஷ் ஐயா எல்டிடி சொல்றவங்க ஜேசன் போடு.